எடப்பாடியே ஓரங்கட்டப்படலான்றீங்க. ஆனா எடப்பாடி தன்னோட பையனை கொண்டு வரதுல ரொம்ப முனைப்பா இருக்காரு. மிதுன் பழனிசாமியை கொண்டு வரதுக்கு முனைப்பா இருக்காரு. அதுதான் சில பேத்துக்கு அதிருப்தியா இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. அது இருக்கலாம். ஹேஷியங்கள், வதந்திகள் பரவுது. அடிக்கடி டெல்லிக்கெல்லாம் போறாரு. பாஜகவினுடைய தேசிய தலைமையெல்லாம் சந்திக்கிறாரு. இந்த வியூக வகுப்பாளர்களோடு கூட அவருடைய பையன் தொடர்பில் இருக்கிறாருங்கும்போது நிறைய தகவல்கள், செய்திகள் வருது. இவருக்குமே ஒரு 70, 71 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் பையனை முன்னிலைப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அது மாதிரியான அந்த வாரிசு அரசியலை ஒருபோதும் 100% ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். இவருக்கே இன்னும் அந்த ஒரு பிடிமானம் உள்ள தலைவர். நான் சொன்னேன்ல தொடக்கத்தில், என் மீதும் கட்சியின் மீதும் நம்பிக்கையோ விசுவாசமோ உங்களுக்கு இல்லைன்னு. அவர் மேலே இல்லை, பையன் மேலே எப்படி வரும்? அதுக்கு வாய்ப்பு குறைவு. சசிகலாவும் ஓபிஎஸும் இந்த சூழலை எப்படி பயன்படுத்திக்க போறாங்க அல்லது எப்படி பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ செங்கோட்டையன் பேசுறாரு, தொடர்ந்து சில விஷயங்கள் நடக்குது. இதை எப்படி அவங்க அணுகணும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக இந்த செங்கோட்டையனுடைய பேட்டி வந்த அடுத்த நிமிடமே இவங்க ரியாக்ட் பண்ணியிருக்கணும். திரு ஓபிஎஸ் அவர்களும் திருமதி சசிகலா அவர்களும் செங்கோட்டையன் கருத்து என்பது நாங்கள் இதுவரை தெரிவித்த மாதிரியான அடிப்படை தொண்டர்களின் உணர்வு, இதை மதிக்கணும். கட்சியின் ஆகப்பெரிய தலைவர்களான அம்மாவையும் புரட்சி தலைவரையும் அவர் புறக்கணித்தது என்பது ஏற்க முடியாது. எனவே செங்கோட்டையனின் கருத்து எங்களுக்கு உடன்பாடானது தான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை இவங்க முன்னெடுத்திருந்தாங்கன்னா இன்னும் இவர்களுக்கு ஒரு கூடுதல் பலம், சக்தி கிடைத்திருக்கும் என்பதுதான் என்னோட தனிப்பட்ட கருத்து.